வணக்கம் அனைவருக்கும். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. நல்ல ரேங்க் எடுத்து அடுத்ததாக என்ன போஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்னு நிறையா ஐடியாஸ் உங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கும். அதை விட அதிகமான பேர் மார்க் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும், பார்டரில் இருக்கும், நம்ம நினச்ச மார்க் வந்திருக்காது, நினச்ச அளவுக்கு கொஸ்டின் வந்திருக்காது. ஸோ இந்த விஷயம்லாம் கோ த்ரூ பண்ணிகிட்ருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னுமே அதிகமாக அவங்க மைண்டில் நிறையா ஓடிட்டுருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோம், இல்லை படிக்க போகிறோமா இல்லையா, இது மாதிரி ஒரு சிலருக்கு செகண்ட் தாட்ஸ் இருக்கலாம். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், இந்த சுச்சுவேஷனில் எக்ஸாக்டாக என்ன பண்ணலாம், என்ன தோணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். இப்போது நல்ல மார்க் எடுத்தவங்கள விட்டுலாம். உங்களுக்கு நீங்கள் நினச்ச ஒரு கொஸ்டின் வரல, நீங்கள் நினச்ச அளவுக்கு மார்க் வரல அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போது அடுத்த அட்டெம்ப்ட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. சிம்பிளாக இல்லை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மோஸ்ட் காமன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நீங்கள் வர்றீங்க, 3 மாதத்தில் படிக்கிறீங்க, கிளியர் பண்ணுறீங்க, போகிறீங்க, அப்படி ஒரு பிளேஸ் கிடையாது இது. ஓகேங்களா? அப்புறம் இல்லை சரி 6 மாதம் வச்சுக்கலாம், வர்றீங்க படிக்கிறீங்க, 6 மாதம் நான் படிக்கிறேன், ஒரே எக்ஸாம் போகிறேன், கிளியர் பண்ணுறேன், அப்படி போகிற பிளேஸுமே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே இது என்ன மாதிரியான இடம் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, அதில் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்கிறீங்க, அதுலேருந்து நீங்கள் அடுத்தடுத்து என்ன ட்ரை பண்ணுறீங்க, அப்புறமா நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. அப்படியான ஒரு பிளேஸ் தான். ஒரு எக்ஸாம்னு இல்லை, 1 2 3 4 எத்தனை எக்ஸாம் ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த ஏதோ ஒரு அப்கமிங் எக்ஸாமை கிளியர் பண்ணி போனவங்க தான் இங்கே அதிகம். ஏன்னா இது என்ன மாதிரியான இடம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் தவறுலேருந்து திருத்திக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான இடம் தான். நீங்கள் கிளியர் பண்ண எல்லாத்தையும் என்ன கேட்டு பாருங்கள். மேபி ஒரு சிலர், ரொம்ப ரேர் கேஸ், ஒரு சிலர் நாங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் தான் அது. நான் பேசுகிறது ரொம்ப சாதாரணமான, ரொம்ப நார்மலாக படிக்கக்கூட இந்த அதிகப்படியான மக்கள் இருக்காங்க இல்லையா, அதிகப்படியான மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி. ஸோ அவங்க அந்த ஹோப்பை விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு பேட்ச் படிச்சுட்டு இருக்கீங்க, தரமாக ஒரு 6 months 7 months 8 months படிச்சிருக்கீங்க நல்லா. ஏதோ ஒரு எக்ஸாம் ஹாலில் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னாலையோ, இல்லை ஏதோ படிக்காமட்ட ஒரு ஏரியானாலையோ, சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு இந்த எக்ஸாம் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இது கிடைக்கல, இதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு போகிற மாதிரியான மனநிலை இருந்தது அப்படின்னா, அடுத்து வர்றவங்களும் புதுசாக படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. இங்கே அந்த புதுசாக படிக்க வர்றவங்க உடனே கிளியர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாள் இந்த ஃபீல்ட்லேயே இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட அப்ரோச்சே இவங்களே புரிஞ்சுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸே புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே கிளியர் பண்ணுவாங்க. அது கஷ்டம். என்னன்னா, இப்போது இந்த எக்ஸாம் எனக்கு வரல, அதுலேருந்து மீண்டு வரதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் நல்லா தாட் ப்ராசஸ் பண்ணுங்கள், நல்லா யோசிங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக்கில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் அப்கமிங்கில் இந்த வருஷம் நிறையாவே இருக்குது. குரூப் 1 வரப்போகுது, குரூப் 4, குரூப் 2வும் வரப்போகுது தான். ஸோ எக்ஸாம்ஸ் நமக்கு இல்லாமல் இல்லை, அது இல்லாமல் வேறு போர்டில் உள்ள எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இங்கேயே முடங்கிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான முடிவாக இருக்கும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் பல்காக இது ஒரு இப்படி வச்சுக்கலாமே, ஒரு பேட்சாக கிளியர் பண்ணி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட்ச் யாருன்னா, இந்த ஃபீல்டில் அதிக எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறவங்க யாரோ அதான் அந்த பேட்ச். அவங்க அடுத்த டைம் கிளியர் பண்ணிடுவாங்க. அப்படி வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி போவாங்க. ஸோ இந்த டைம் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு ஒரு பார்டரில் போயிருக்கு, இல்லை ஒரு எட்ஜில் இருக்கீங்க அப்படின்னா, அடுத்து கிளியர் பண்ண போகிற பேட்ச் நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக சும்மா போய் எழுதுகிற எல்லாருமே கிளியர் பண்ணிட முடியாது. நீங்கள் இந்த டைம் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் எதை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன போக போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், என்ன படிக்கணும் தெரியும், என்னென்ன கவர் பண்ணணும் தெரியும். ஆல்ரெடி நீங்கள் கவர் பண்ணிடுங்க, ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி இந்த மேலோட்டமான ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸாக்டாக நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஹோப்போட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகருங்க. ரொம்ப நாள் கேப் விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு கேப் விட்டுறாதீங்க. மார்க் குறைஞ்சிருச்சு, மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்துலேயும் சோகத்துலேயும் கேப் ரொம்ப நாள் விட்டுறாதீங்க. ரொம்ப நாள் கேப் விடுறது எந்த ஆஸ்பிரண்ட்டுக்குமே நல்லதில்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எந்த அளவுக்கு சீக்கிரமாகவே அதுலேருந்து மீண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப 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 நல்லது. அப்கமிங்கில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, வேறு எக்ஸாம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு படிங்க. இப்போ மார்க் குறைஞ்சவங்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்தில் வர எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. அதுதான் டிஎன்பிஎஸ்சியில் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இதை நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸாமில் ஒரு பேட்சாக, நான் சொன்ன மாதிரி பேட்சாக தான் இங்கே போயிட்டுருக்காங்க. அந்த பேட்ச் யாருன்னா, இங்கே அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணவங்க தான் அந்த பேட்ச்.
புதுசாக வர்றவங்க எல்லாமே ஃபஸ்ட் எக்ஸாம் ஒரு ட்ரையல் எக்ஸாம் மாதிரி தான். அதில் அவங்க அது எப்படி இருக்கும் என்னென்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ யாருமே ஹோப்பை விட்டுறாதீங்க, இந்த இடத்துலையே முடங்கிடாதீங்க, ரொம்ப டைம் கேப்பும் விட்டுறாதீங்க. ஃபுல் ஃப்ளோவோட அடுத்த எக்ஸாமுக்கு தயாராக. குரூப் 1 வந்துகிட்டே இருக்குது, குரூப் 4ம் இருக்குது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. தேங்க்யூ.